गुरु परम गुरु यतिवर पूर्णौ स्वयामुनं रामं पद्माक्षनागसटदिक्तयने वन्दे वन्दे वृन्दावन्दनं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन्धां वैजयन्ती भूषणम् इमान् वेङ्कटनाथार्य कवितार्यवेदान्ताचार्यवद्यो प्रणाम लक्ष्मीकृतिसिंहात्माकं प्रसादयते सूक्तिः स्वाधीनपतितां श्रुतिम् उद्गृह्णतीमुपनिषत्सु निगूढमर्थम् चित्ते निवेशयितुमल्पज्यां स्वयं नः पश्येम लक्ष्मणमुनेः प्रतिपन्नस्ताम् पद्मसुभकाम् उपदेशम् उद्गृह्णतीमुपनिषत्सु निगूढमर्थम् चित्ते निवेशयितुमल्पधियां स्वयं नः पश्येम लक्ष्मणमुनेः प्रतिपन्नस्ताम् उन्निद्र पद्मसुभगाम् उपदेशमुद्राम् उद्गृह्णतीम् उपनिषत्सु निगूढमर्थम् இந்த உபனிஷத்துக்கள்ல நிகூடமர்த்தம் அர்த்தம் கூடமர்த்தம் நிகூடமர்த்தம் அப்படின்னு மிக மிக மறைந்துள்ள பொருள்களை அர்த்த விசேஷத்தை நம்ம சித்தத்துல வைக்கிறதுக்காக அவர் ஞான முத்திரை கொண்டு எடுத்து அதை ஞான உபதேச முத்திரையினால நம்ம நெஞ்சில வைக்கிறார் அப்படின்றத இது பண்ணோம். அது நிகூடமர்த்தமானது என்னது, கூடார்த்தமானது என்னது, அர்த்தமானது என்னது அப்படின்றத அகில போன ஜென்ம பங்காளிலே அப்படின்ற ஸ்ரீபாஷ்யத்தினுடைய மங்கள ஸ்லோகத்துல மங்கள ஸ்லோகத்திலே காண்பிச்சார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு மூலமா நம்மாழ்வார் கலியுகத்துல பிரம்மநந்தியாருக்கு பிறகு நமக்கு ஆச்சாரியனா இருந்தாலே அந்த நம்மாழ்வாரே இந்த திருவாய்மொழியினுடைய முதல் பாசுரத்துல பகவத் விஷயமான திருவாய்மொழியில முதல் பாசுரத்துல சாதித்தார். அது கொண்டுதான் ஸ்ரீபாஷ்யக்காரரும் இந்த இதையும் சாதித்திருக்கார் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய மங்கள ஸ்லோகத்தை. அப்படி அது மாத்திரம் இல்லை, அப்படிதான் போல இருக்குதுன்றதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, பகவத் விஷயத்தை இவரை கொண்டு, அதாவது திருக்குறுகை பிரான் சொல்லான கொண்டு திருவாய்மொழிக்கு வியாக்கியானத்தை பண்ணும்படி ஸ்ரீபாஷ்யக்காரர் நியமிச்சார். அந்த இதுக்கு அந்த கிரந்தத்துக்கு அவர் ஒரு மங்களாதி ஸ்லோகங்கள்ல பண்ணலை. அது தவிர ஸ்ரீபாஷ்யக்காரர் ஆளவந்தார் நியமனத்தை படிக்கு, ஆளவந்தார் திருவுள்ள படிக்கு இதை நியமித்ததுனால ஸ்ரீபாஷ்யக்காரர் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானமா பண்ணின ஸ்ரீபாஷ்யத்தினுடைய மங்கள ஸ்லோகமே இதுக்குமாகும். அதாவது இதுக்குமாகும் இல்லை, அதனுடைய தொடர்ச்சியிலேயே இந்த பகவத் விஷயத்தை ஸ்ரீபாஷ்யக்காரர் நியமனத்தினால தாம் பண்றதா அவர் மங்கள ஸ்லோகம் இடலை அப்படின்னு சொல்லிட்டு
சம்பிரதாயத்துல கேள்விப்படுறோம். அதனால இதுவும் இங்க பொருத்தமா ஆறுது. அதாவது உயர் வர பாசுரத்துல ஆழ்வார் என்ன சாதிச்சாரோ அப்படியே இந்த அந்த அர்த்தத்தை, ஏன்னா திருவாய்மொழியில சாரம் முதல் பாட்டு அரிசியா பகவத் விஷயத்துக்கு வியாக்கியானம் பண்ண ஈட்டுக்காரர்கள்னா திருவாய்மொழியுடைய சாரம் முதல் திருவாய்மொழி, அதுலயும் 3 பாசுரங்கள், அதுலயும் முதல் பாசுரம் அப்படின்லாம் சொல்லியிருக்கா. அதனால இந்த நிகூட மர்த்தம் ஸ்ரீபாஷ்யக்காரர் சாத்தியத்தை இது பண்ணோம். அது மாத்திரம் இல்ல, இந்த இடத்துல மற்ற இடத்துல திரையந்தம் ஸ்ருதி அப்படின்லாம் பதப்பிரயோகம் பண்றத, வேதம் அப்படின்லாம் பதப்பிரயோகம் பண்றது. இந்த இடத்துல உபனிஷத்து அப்படின்னு பதப்பிரயோகம் பண்றது சுவாமி தேசியம். முதல் ஸ்லோகத்துல கூட பிரணாமம் லக்ஷ்மண முனி பிரதிகிருண்ணாத்து மாமகம் பிரசாதே யத் சூக்தி சுவாதீன பதிகாம் ஸ்ருதி அப்படின்னு ஸ்ருதின்னு சொன்ன. ஆனா இந்த இடத்துல உபனிஷத்து அப்படின்னு சாதிச்சிருக்க. அதனால உபனிஷத்து அப்படின்னு சொன்னா பக்கத்துல சமீபத்துல நாம வர்த்திக்கிறா போல எம்பெருமானுடைய சமீபத்துல நம்ம கொண்டு செல்லக்கூடியதா இருக்கக்கூடியது உபனிஷத்து. அப்படி இருக்குச்சே அந்த இடத்துல அதான் அதனுடைய அர்த்தத்தை ரொம்ப கூடமா தான், மிக கூடமா தான் இருக்கும். அதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ பிரசிடென்ட் இருக்கார், அவர்கிட்ட ஒரு அவார்டு வாங்க போறா ஒருத்தர் அப்படின்னு வச்சுக்கோ, பாரத ரத்னா இத்தியாதிகளான அவார்டு. இந்த ஊருக்கு சொல்றேன். சாதாரணவாகிட்ட ஒரு அவார்டு வாங்குறா அப்படின்னு சொன்னா அதுக்கு சில நெறிமுறைகள் இருக்கும், புரோட்டோகால் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா பிரசிடென்ட் கிட்ட அவார்டு வாங்குறா அப்படின்னு சொன்னா அதனுடைய புரோட்டோகாலோ அதை ஃபாலோ பண்றதோ அதெல்லாம் நம்ம ஸ்வேச்சையா சாதாரணமா பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அவளுடைய கைடன்ஸ், அவளுடைய ஆர்டர்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒபே பண்ணி தான் அது போய் அந்த இடத்துல வாங்க முடியும். ஒரு அத போல பகவான் இடத்துல பக்கத்துல நம்ம வைக்கிறது அப்படின்னு சொன்னா, பிரசிடென்ட் பக்கத்துல போய் நாம வாங்குறோம்னா அதுக்கு எவ்வளவு நெறிமுறைகள்லாம் ரொம்ப இதுவா இருக்கோ அதை கவனமா நாம தெரிஞ்சுட்டு அதுபடியே நடந்து அதை பண்ணணும் அப்படின்னு இருக்குது. எங்கேயே அப்படி இருக்குச்சே
அனாதி காலமா இருக்கக்கூடிய ஜீவன், இந்த சம்சாரத்தில் வாழ்ற ஜீவன் அந்த பரபிரம்மத்தை போய் அடையணும் அப்படின்னு அது பக்கத்துல வைக்கக்கூடிய விஷயத்தை நாம போய் அவனோட சேர்ற விஷயத்த சொல்றதுன்னா அது காட்டக்கூடிய நெறிமுறையில ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு அதுபடி அப்படியே பண்ணக்கூடியதா இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல உபனிஷத்சு நிகூடமர்த்தம் அப்படின்னு சொன்ன. உபனிஷத்சு நிகூடமர்த்தம் அப்படின்னு, ஏன்னா அதனுடைய அருமை பெருமையை நல்லா காண்பிக்கிறதுக்காக இந்த பதப்பிரயோகத்தையும் பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரியுது. அந்த உபநிஷத்து நிகூட மத்தத்தை இவர் எடுக்கிறதுக்காக அந்த ஞான முத்திரையை கையில வச்சுருக்கார். அதை எடுத்து வைக்கணுமோ இல்லை, அது நமக்கு நம்ம இடத்துல வைக்கிற அந்த அர்த்தத்தை நம்ம இடத்துல உபதேசம் பண்ணி நம்ம நெஞ்சில அதை இருக்கும்படி பண்றதுனால அந்த ஞான முத்திரை, அதான் உபதேச முத்திரை, அதே ஞான முத்திரை தான் அப்படின்னா சித்தே நிவேசயித்தும் அல்பதியாம் ஸ்வயன்னஹா அப்படின்னு. இப்போ இதுல உபநிஷத்து அர்த்தத்தை பார்த்தோம், நிகூட அர்த்தத்தை பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல என்ன சுவாமி தேசிகன் சாய்க்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல உன்னித்ர பத்ம சுபகாம் உபதேச முத்ராம் அப்படின்னு சொல்ற. அந்த அது ஸ்ரீபாஷ்யக்காரனுடைய லக்ஷ்மண முனேஹே பிரதிபன்ன ஹஸ்தாம் உன்னித்ர பத்ம சுபகாம் உபதேச முத்ராம்னு சொல்ற. ஸ்ரீபாஷ்யக்காரனுடைய திருக்கையில பொருந்தியதா இருக்குது, உன்னித்ர பத்மமா இருக்குது, மலர்ந்த தாமரை போல இருக்குது. அது என்ன, அது சுபகாம், திவ்யமா இருக்கு, அழகா இருக்கு. அதாவது எம்பெருமானுடைய விக்கிரகத்தை சொல்லச்சே சுப சுபகதனும் அப்படின்னு சொல்ற. சுப சுபகதனும். இங்க உன்னித்திர பத்ம சுபகாம்னு இருக்கோல்ல, திவ்யமா இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றமே, அதுக்கு இன்னும் என்ன அர்த்தம், உள்ளூர் அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எம்பெருமானுடைய திருமேனியை சொல்லத்தே 3ஆம் பத்துல திருவாய்மொழியில முதல் 10க்கு சேவியம், 2வது 10க்கு சுபோக்கியம், 3வது 10ல சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய குணம் என்னது அப்படின்னு சொன்னா சுப சுபகதனும். எம்பெருமான் சுபமாயும் சுபகமாயும் உள்ள தனும் திருமேனியை உடையவன் அப்படி. சுபம் அப்படின்னு சொன்னா, சுபம்னு சொன்னா மங்களம் ஆனது அப்படின்னா. சுபகம் அப்படின்னு சொன்னா திவ்யமானது, அழகானது அப்படின்னு அர்த்தம். அதான் சொல்றோம். இப்போ அந்த சுப சுபகத்தனும் அப்படின்னு சொல்லட்டு அத என்ன சொல்றோம், திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படின்னு சுலபமா சொல்றோம். அப்போ சுப சுபகதனுன்ற இடத்துல சுபம்ன்ற சப்தம் இருக்குது, சுபகம்னு இருக்குது, தனும்னு இருக்குது. இத சாமான்யமா சொல்லச்சு என்ன சொல்றோம், திவ்ய மங்கள விக்கிரகம். அப்போ இந்த இடத்துல சுபம்ன்றது மங்களம், சுபகன்றது திவ்யன்னு வந்துருக்கு, திவ்ய மங்கள, தனுன்றது விக்கிரகம் ஆயிடுச்சு. சரி, இப்போ சுபகம்ன்றதுக்கு திவ்யம் அப்படின்ற அர்த்தம் கிடைச்சது. இந்த அர்த்தத்துக்கு மேல திவ்ய மங்கள விக்கிரகம்னு இருக்குதே, அதுக்கப்புறம் சொல்லத்தே அதை என்ன சொல்றோம், சுபாஸ்ரய திருமேனி அப்படின்னு சொல்றோம்.
சுபாஷய திருமேனின்னு சொன்னா சுபமாய் இருக்கக்கூடிய திருமேனி, ஆசிரியமாய் இருக்கக்கூடிய திருமேனி. அதாவது சுபமா இருக்கிறதுன்னா மங்களமா இருக்கிறது. அதனால மங்களமான வசு மங்களத்தை நல்கக்கூடியது. அதனால மங்களமா இருக்கிறது சுபம். ஆசிரியமான திருமேனி அதுதான் அங்க திவ்ய மங்கள விக்கிரகம்னு சொல்ற இடத்துல அந்த திவ்யம்ன்ற பதத்தை தான் இங்க ஆசிரியம். அதாவது சுபாஷய திருமேனின்னா சுபமாயும் ஆசிரியமாயும் இருக்கக்கூடிய திருமேனி. சுபமா இருக்கக்கூடியதுன்னு சொன்னா நமக்கு சுபத்தை அருளக்கூடிய திருமேனி, மங்களத்தை அருளக்கூடிய திருமேனி. ஆசிரியம்னா ஆசிரியமாய் இருக்கக்கூடிய திருமேனின்னா நாமும் ஆசிரியப்பதற்கு எளிதான திருமேனி அப்படின்னு அர்த்தம். நாம பற்றுவதற்கு எளிதான திருமேனி. பெருமாளுடைய ஸ்வரூபம் மங்களம் சுபமா இருக்கும். ஆனா அது ஆசிரியமா இருக்காது. ஏதோ பக்தியோக நிஷ்டால் தான் அந்த ஸ்வரூபத்துல சொல்லியிருக்க குணங்களை அவ ஆசிரியித்து அந்த தியானத்துல கொண்டு வந்து அப்படிலாம் பண்ணு. ஆனா இந்த அர்ச்சாவதார திருமேனிலாம் பெருமாளுகிறது அது சுபக தனும். அதான் சுபாஷய திருமேனி, ஆசிரியப்பதற்கு எளிதா இருக்கக்கூடிய திருமேனி. அதனால இந்த இடத்துல உன்னித்ர பத்ம சுபகாம் உபதேச முத்ராம், இந்த உபதேச முத்திரை எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு ஆசிரியப்பதற்கு எளிதா இருக்கு அப்படின்னு தெரியுது. நாம என்ன எப்படி ஆசிரியிக்கிறோம் அப்படின்னா இந்த சிபாஷகாரர் தன்னுடைய அஸ்தத்துல பொருந்திருக்கக்கூடிய மலர்ந்த தாமரை போல இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் எளிதாய் அன்வயிக்கக்கூடிய ஆசிரியக்கக்கூடியதா இருக்கிறது இந்த உபதேச முத்திரை. இந்த உபதேச முத்திரை தான் அந்த உபதேசத்தை அவர் பண்ற உபதேசத்தை நம்ம நெஞ்சில வைக்கிறது சித்தத்துல. அப்போ அந்த உபதேசமாகப்பட்டது நம்மால கை கொள்ளத்தக்கதா ரொம்ப சுலபமான வழியில அது இருக்கிறது. உன்னித்ர பத்ம சுபகாம், அத உன்னித்ர பத்மம் அலர்ந்த தாமரை எப்படி மிருதுவாவும் இருக்குது மனமாவும் இருக்குது அதையும் எடுத்துக்கணும். இந்த இடத்துல உன்னித்ர பத்மம் அப்படின்னு சொன்னதுனால அந்த உபதேச முத்திரை அந்த மலர்ந்த தாமரை போல இருக்குது. அந்த மலர்ந்த தாமரை போல இருக்கிறதுனால மொட்டு தாமரையா இருக்கிறது அது கடினமா இருக்கும். அதாவது கொஞ்சம் அது அலர்ந்த தாமரைனா ஒவ்வொரு அது மொத்த இதழும் சேர்ந்து கூம்பின்னு இருக்கிறதுனால அது கடினமா இருக்கு. அதே அலர்ந்த தாமரை அப்படின்னு சொன்னா அது ரொம்ப மென்மையா இருக்கும். அந்த ஏன்னா இதழ்கள்லாம் ஒவ்வொன்றும் பிரிஞ்சு நன்னா அப்புறம் மென்மையா இருக்கும். பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகா இருக்கும். மனமும் வீசும். அதுபோல இவருடைய உபதேசம் இருக்குது. அதான் உபதேசமாகிற கை இப்படி இருக்குதுன்னா ஒரு 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 ப்ரொஃபசர் டீச்சர் வாத்தியார் ஒரு பாடம் நடத்துறாருன்னா அவர் என்ன அவருடைய டோனே அவ்வளோ நைஸா இருக்குது, அவருடைய வாக்கே அவ்வளோ விரும்பத்தக்கதா இருக்குதுன்னு சொன்னா அர்த்தம் அவர் வாக்குலேருந்து வருது மொத்தம் நமக்கு எளிதில் புரியுற மாதிரி இருந்து அதை நாம விரும்ப மேல மேல அவர் சொல்ல மாட்டாரா கேட்க மாட்டாரா அப்படின்னு விரும்பத்தக்கதா இருக்குதுன்னு சொல்றோமோ அதுதான் இந்த இடத்துல இந்த உபதேச முத்திரை அலந்தபடியா இருக்குது, அலந்த தாமரையை போல இருக்குதுன்னு சொன்னா அந்த தாமரை எப்படி லலிதமா இருக்குதோ மென்மையா இருக்குதோ, எப்படி அழகா இருக்குதோ, எப்படி மனம் வீசதோ, அதனால மென்மையா இருக்கிறதுனால நாம கை கொள்றதுக்கு ரொம்ப எளிமையா இருக்குது. அதே போல கை கொள்றதுக்குன்னா கேட்கறதுக்கு இந்த இடத்துல அதே போல அது அழகா இருக்கிறதுனால அந்த உபதேச வார்த்தைகள்லாம் நம்ம
அழகுற செய்யறது. அது போல மனம் வீசக்கூடியதா இருக்குது அந்த உன்னித்திர பத்மம் அப்படின்றது. உன்னித்திர பத்மம்ன்றதுனால அப்போ நாமெல்லாம் மனம் வீசக்கூடியவர் ஆறு. எப்படி ஒரு மனமான பொருள்களை இப்போ கூந்தல்ல புஷ்பாதிகளை சூட்டிக்கிறான்னா கூந்தல் வாசிக்கிறது. இப்போ அதை காட்டின சுலபமா சொன்னா சென்ட் பூசிண்டா உடம்புல வாசிக்கிறது. அது போல இந்த உபதேசமாகப்பட்டது மென்மைத்தன்மையா இருக்குது. கடினமா நமக்கு புரியாதெல்லாம் இல்லாத அவ்வளவு சுலபமா இருக்குது. அதுக்கப்புறம் அழகா இருக்குது. அந்த உபதேசம் மென்மையா நம்ம நெஞ்சில போன உடனே நாம அதுபடி நடந்து அழகுறவா எப்படி நாம இத்தனால இந்த இதுல இருக்கோம், சம்சாரமாகிற அதான் பாபத்துல சூழ்ந்த சம்சாரத்துல பாவத்தின் பலனா இருக்கும். அதுல நாம அழுக்கு படிஞ்சவனா இருக்கும். அதுல இருந்து நம்ம மனம் வீசக்கூடிய அந்த பாபங்கள் எல்லாம் போய் மனம் வீசக்கூடியவனா நாம ஆறோம். மனமா இருக்கும். அதே மாதிரி இந்த சம்சாரத்தை விட்டொழித்து நாம அழகுறவும் ஆறும். மென்மையா இருக்குது அது உபதேசம். நம்ம அழகுற செய்யறது, இந்த சம்சாரத்திலேருந்து விடுபட்டு போக செய்யறது, மனம் வீசது. அதனால இந்த சம்சாரத்தை விட்டு ஒழித்ததுனால நமக்கு எம்பெருமானோட போய் சேர்ந்து மனம் வீசக்கூடியவனா நாம இந்த சம்சாரமாகிற அள்ளல்லேருந்து சேர்லேருந்து நாம வெளியில சுத்தனா. அப்படிப்பட்டதான உபதேசத்தை நமக்கு செய்யக்கூடியதான உன்னித்திர பத்ம சுபகாம். அதுக்கப்புறம் அது சுபகாம். அது என்னது, ரொம்ப ரொம்ப நம்ம ஆசிரியக்கிறதுக்கு இப்படி உன்னித்திர பத்மமா இருக்கிறதுனால அந்த அவரை அந்த உபதேசத்தை நாம ஆசிரியக்கிறதுன்னு நான் மேலும் மேலும் அந்த உபதேசத்தை அதான் இன்னும் சொல்ல மாட்டாரா அடுத்த கிளாஸ் எப்போ அப்படின்னுட்டு சில பேர் காலேஜ் அதெல்லாம் வச்சு இந்த லெக்சர்ல இதை கட்டடிச்சுடுவோம் அப்படின்னு பல நாள் கட்டடிச்சுடுவோம். ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் கடினமா இருக்கும் அப்படின்றதுக்காக. அவர் சொல்ற பாணி சரியில்லை, ஸ்டைல் சரியில்லை அப்படின்னு. அதே இன்னொருத்தருத அவருடைய கிளாஸ் எப்போ வரப்போறதுன்னு எதிர்பார்த்துன்னு போவோம். அத போல இது நாம ஆசிரியக்கிறதுக்கு இந்த உபதேச முத்திரையினால குறிக்கப்படுறது எது, அவருடைய உபதேசம், அவருடைய கிரந்தங்களுடைய தன்மை. அவர் கிரந்தத்து மூலமா தானே சாதிச்சிருக்கார். நமக்கு பின்னாருக்கும் எப்படி எம்பெருமான் பரத்துல இருக்கவன் வியூகமாகவும் விபவமாகவும் அப்படிலாம் இருக்கிற எம்பெருமான், ஆர்த்தமாகவும் இருக்கிற எம்பெருமான் பின்னானார் வணங்கும் சோதியா என்னைக்கும் நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஊனக்கண்ண கூட காண்ற மாதிரி பெருமாள் இருக்கானே. அத போல இந்த உபதேச முத்திரை இந்த மாதிரி எளியர்களுக்கும் அல்பதியா இருக்கக்கூடிய நமக்கும் அது ரொம்ப பற்றும்படியா இருக்குது அப்படின்னு அவருடைய கிரந்தத்தினுடைய தன்மை. இங்க உன்னித்திர பத்ம சுபகாம் உபதேச முத்திராம். அவர் உபதேசம் பண்ண நம்ம நெஞ்சில அது அப்படியே படிஞ்சு இருக்குது. ஏன்னா சித்தே நிவேசித்தும் மந்தமதிகளா இருக்கும் அவளுடைய சித்தத்திலையும் அதை வைக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி உபதேசம் பண்ற. அந்த இது சரித்தார்த்தமா இருக்கு. அந்த மாதிரி நம்முடைய மனசுல அது படியறது நீங்க சொல்ல. இப்போ அதனால இந்த இதுல வரைச்சே என்னது அப்படின்னு சொன்னா, அதாவது சாமானியர்கள் இல்லை. அதாவது ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன பண்றார், அதான் இந்த திருவஷ்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகம் இது மூலமா நம்ம ஆச்சாரியர்கள் ரொம்ப 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 அறிவிலியா இருக்கக்கூடியவாள், அதாவது குழந்தைகளை போல இருக்கவாளுக்கு அந்த அழுக்கான மனசு எனக்குன்னு இருக்கக்கூடிய காமக்ரோதாதி மனசை அழிச்சு
அதை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அதுல விஞ்ஞான சித்திரத்தை தோஷம் இல்லாத எழுதுற அந்தர்நீளம் அபனிய தமோமதியம் அப்படின்னு சொல்றது. அந்தர்நீளம் அபனிய தமோமதியம் அப்படின்னு என்னுடையதான உள்ளுக்குள்ள படிஞ்சிருக்கிற தமசாகிற இதை போக்கக்கூடியவர், அஜானத்தை போக்கடிச்சு விஞ்ஞான சித்திரம். என்ன விஞ்ஞான சித்திரம்? சித்திரத்தை போல, சித்திரம் எப்படி விருத்தி கிராசம் இல்லாத ஒரே படியா இருக்கும், அது போல எம்பெருமானுடைய சரணாகதி, சரண்யனான எம்பெருமான் திருவடியில நாம சரணாகதி அனுஷ்டிச்சுட்டோம். எம்பெருமான் மாசுச்சகான்னு சொல்லியிருக்கான், அதுபடி நாம சோகிக்காத இருக்கணும் அப்படின்ற சித்திரத்தை தோஷமற்றதான நாமெல்லாம் தோஷம் நீங்கியவர்கள் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லாதபடியான அந்த எம்பெருமான் சொன்ன மாசுச்சகான்ற இதை நம்ம இதில் சித்திரத்தை தான் சித்திர ரூபமா நம்முடைய சித்தே லிகதீவ சித்தே அப்படின்னு எழுதினார். அதனால அந்த இடத்துல கராம்புஜேனா வியாக்கியான கேள்வி ரசிகேன கராம்புஜேனா, கர அம்புஜத்தினால வியாக்கியான கேள்வி, வியாக்கியானத்தை விளையாட்டா அப்படியே ரசிகத்தன்மையோட கூட அதை எழுதினார். தாமரை போன்ற திருக்கண்களாலே தான் திருக்கையினாலே நம்முடைய நெஞ்சிலே வரையார் அப்படின்னாச்சு. அதனால அந்த ஸ்லோகத்துல சாமானியர்களுடைய விஷயம், அதுக்கப்புறம் அப்படியே தான் நம்ம ஆச்சாரியெல்லாம் இருக்காள, கொஞ்சம் தகுந்த அதிகாரிகளுக்கு இந்த சாஸ்திரார்த்தத்தை மேல மேலும் உபதேசம் முன்னையோ இல்லை பரநியாசத்துக்கு பின்னையோ முன்னையே பண்ணி சிவாஷாதி காலக்ஷேபங்கள்லாம் கிரந்த சதுர்ஷய காலக்ஷேபங்கள்லாம் சாதிச்சு அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணி வைக்கிறாளோ அந்த தகுந்த அதிகாரிகள் இருந்தாக்கா, அதை இந்த இடத்துல அப்படி சிவாஷாதி கிரந்தங்களை காலக்ஷேபம் சாதிக்கிற விஷயத்தை இந்த இடத்துல சொல்றது. ரெண்டும் உபதேசம் அப்படின்னு அந்த இடத்துல அங்குலியை சொல்லி கர அம்புஜம்னு சொன்ன, அங்குலியில இருக்கக்கூடிய நகரஸ்மியை சொல்லி கர அம்புஜத்தை சொன்ன. இங்க உபதேச முத்திரைன்னு பிரிச்சு சொல்லி இருக்கிறதுனால ரெண்டுத்தையுமே உபதேசம் அப்படின்றத காட்டிலும் இங்க சுவாமி தேசிகன் பதத்தை அருளின படிக்கு அந்த இடத்துல இத சாதிச்சார். என்னது, ரொம்ப ரொம்ப ஒண்ணுமே தெரியாத அறிவொன்னும் இல்லாத ஆய்கூலத்து அப்படின்ற போல இருக்கிறவாளுக்கு அந்த இடத்துல உந்தன்னோடு உற்றோமே யாவோம் அப்படின்னு உந்தனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோன்னு ஒன்னு அடையக்கூடிய புண்ணியத்தை பெற்றிருக்கோம்ன்ற அந்த ஒரு இது மாத்திரம் நமக்கு அந்த நம்ம நெஞ்சில சித்திரமா வரையறார். அந்த சரம ஸ்லோகனுடைய சாரார்த்தமா இருக்கக்கூடிய மாசுச்சகா இத்தியாதி அந்த 3 மந்திரங்களுடைய சாரத்தை அதி சார தமாம்சத்தை நம்ம நெஞ்சில வரையறார்னு சொல்லியிருக்கு. ஏன்னா முன்னையே சொன்னோம், குழந்தைகள்லாம் முதல்ல பாலபாடத்தில் இருந்துச்சு படத்தை பார்த்து அதை பேர் சொல்லுவார்கள். அது கீழே எழுதியிருக்க ஆப்பிள், பேட், அணில், ஆடு அப்படின்றத எழுத்தை பார்த்து சொல்ல மாட்டான். அவன் என்ன பண்ணுவா, படத்தை பார்த்து தான் அணில், ஆடு, ஆப்பிள், பேட்டுன்னு சொல்லுவா அப்படின்னு சொன்னோம். அது போல அந்த ஸ்லோகம் அந்த மாதிரி இருக்கிறது. மேல வாசிக்கக்கூடியவாளுக்கு இது உபதேச முத்திரை அப்படின்னு, அதாவது பிஹெச்டி எல்லாம் பண்றா, மேல வாசிக்கிறா, அதாவது ஸ்கூல் வாசிக்கிறா, காலேஜ் வாசிக்கிறா அப்படின்ற மாதிரி இருந்துட்டு, அதாவது சென்ற ரகசியம், அப்புறம் ரகசியத்திர சாரம், அதுக்கப்புறம் சிபாஷ்யம் இப்படின்னு மேல மேல எல்லாத்தையும் காலக்ஷேபம்லாம் சொல்லி இருக்கிறவாளுக்கு உண்டானது இங்க. அதனால ரெண்டுத்தையுமே உபதேசமும் பண்ணக்கூடிய அந்த முத்திரை
அப்படின்னு உபதேசம் ஆகிற திருக்கையை சேவிக்கிறேன் அப்படின்றத காட்டிலும் இங்க விலட்சணாதிகாரிகளா இருக்கக்கூடியவாள், அதை காலக்ஷேபாதிகள்லாம் பண்ணக்கூடியவாளுக்கு இந்த கிரந்தாதிகளை உபதேசம் பண்ற விஷயத்தை இங்கேயும் அத்தியந்த அறிவிலிகளா இருக்கக்கூடியவாளுக்கு சித்திர ரூபத்துல நீ ஒன்னும் சோகிக்காதே. கண்ணன் சொன்னபடிக்கு இந்த 3 மந்திரங்கள் ரகசியத்துல சொன்னபடிக்கு உன்னை பெருமாள் இடத்துல சேர்த்தாச்சு, பெருமாள் உன்னை காப்பாத்துவன், மோட்சத்தை கொடுப்பன், அப்படி நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த கையால அவர் காண்பிச்சு நமக்கு நீ எதுக்கும் வருத்தப்படாத அப்படின்னு அந்த கையாலலாம் அந்த அபிநயத்தை அபிநயம் மாதிரி அதை காண்பிச்சு நம்ம மனசுல அந்த சித்திரத்தை எழுதுறார். அதனால அது சாமானியர்கள் விஷயம், இது காலக்ஷேபாதிகள் பண்ணக்கூடிய அனமாதி தன்மையுள்ளவர்கள் விஷயம். இது கிரந்தங்களை உபதேசம் பண்றார், கிரந்தங்களை காலக்ஷேபம் சாதிக்கிறார்களோ அது சமாஷின பர்ணயாசாதிகளே தான் சொல்றதையே ஒரு இதுவா வச்சுண்டு அதை அவள் நம்பி அதுபடியே வாழ்நாள் மொத்தம் இருக்கணும், அதுல விசுவாசம் குறையாது இருக்கணும்னு அந்த சித்திர மாதிரியே நம்ம நெஞ்சில அவ்வளவுதான். நம்ம ஆச்சாரியன் சொல்லிட்டார், நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு கை காமிச்சுட்ட, அவ்வளவுதான், நாம் அப்படியே இருப்போம் அப்படின்னு இருக்கோம் தன்மையும் அப்படின்றத இங்க நன்னா தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையும் எல்லா கிரந்தமுமே சிலது நம்ம பார்த்து உபதேசம் பண்ணக்கூடிய கிரந்தமா இருக்கும், சிலது அவளே சுவானுசந்தானம் பண்ணக்கூடிய கிரந்தமா இருக்கும். அந்த கிரந்தத்தை இப்போ ஆளவந்தா ஸ்தோத்திரம் கேவலம் சுவானுசந்தானம் மாத்திரமே. அத்தனை நாம அனுசந்தானம் பண்ணோம்னா அப்படியே நாம அவரை போல நாமும் அனுசந்தானம் பண்றதா பெருமாளை சேவிக்கிறதா ஆயிடுச்சு. ஆழ்வார்லாம் அப்படி இல்லை, உடலை தொழில் மனநேன்னு தன்னுடைய மனசுக்கு சொல்றார், தானே சொல்லிக்கிறார், மற்றவாளுக்கு உபதேசம் பண்றார், அப்படியெல்லாம் இருக்கு. அத போல இந்த இடத்துல தேசிகன் எதிராஜரை புகழறார் அப்படின்னு சொல்லிட்டு எதிராஜருக்கு மாத்திரமா இருக்கிற புகழா இருக்கும், அதை அப்படியே பாஷ்யக்காரருக்கே நேர கொண்டு போகணும். ஆனா பாஷ்யக்காரர் எனக்கு அருள வேணும் அப்படின்னு சொன்னா பாஷ்யக்காரர் இன்னைக்கு இருக்கார இல்லை, எப்படி நமக்கு அருள்றது சாத்தியமாகும் அப்படின்னு சொன்னா அவருடைய வழித்தோன்றல்களா இருக்கக்கூடிய சிஷ்ய பிரசிஷ்ய பரம்பரையில இப்ப நம்முடைய ஆச்சாரியர்களை அப்படி பாஷ்யக்காரர் சொல்றதா அந்த நம்ம சில பெருமைகள்லாம் நமக்கு பாஷ்யக்காரர் இப்படி பண்றார் அப்படின்னு சொன்னா நேரம் இப்ப பண்ண முடியுமா பாஷ்யக்காரர்? இல்லை. அதனால வழித்தோன்றலா இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை சொல்றாருன்னு எடுத்துக்கணும் அந்த மாதிரியான ஸ்லோகங்களை. அதே போல எனக்கு நமக்கு அப்படின்லாம் சொல்ற இடத்துல தேசிகன் தனக்கு சொல்றார் அப்படின்னு சொல்றார், தமோ மதியம் அப்படின்னு சொல்லத்தே சொல்றார். ஆனா அத நமக்கு நாம எடுத்துக்கணும், நாம சொந்த விஷயமா நாம அனுசந்தானம் பண்ணணும். எப்படி பாஷ்யக்காரரை சொல்லத்தே சிலதெல்லாம் நமக்கு நேர பாஷ்யக்காரர் அருள்றார் அப்படின்னு சொன்னா இது மாதிரி அருள் செய்யறாருன்னு சொன்னா அது பாஷ்யக்காரருடைய சிஷ்ய பிரசிஷ்ய சம்பிரதாயத்துல கூடிய நம்முடைய ஆச்சாரியால சொல்ற மாதிரி அதை எடுத்து அர்த்தம் பண்ணிக்கணும். இதுல வரச்சே எனக்குன்னு சொன்னா அது நமக்கெல்லாமும் சொல்றதான்னு. இப்போ நகா அடியோங்களுக்கு அப்படின்னு சொல்லட்டே நம்மளாமும் சேர்த்து சொல்ற. அந்த இடத்துல மதியம்னு சொல்லட்டே எனக்குன்னு தானே சொன்னார் போன ஸ்லோகத்துல. சமோ மதியம் அப்படின்னு என்னுடையது அப்படின்னு தானே சொன்னேன். அப்படின்னா அது நமக்கு, அதான் நாம ஒவ்வொருத்தரும் நம்முடைய என்னுடைய அனுசந்தானம் பண்ணிக்கணும்.
அதாவது குறைச்சலை சொல்லச்சே எங்களுடையன்னு சொல்லக்கூடாது, எல்லாரையும் சேர்த்துக்கூடாது. ஏன்னா நம்முடைய நீச்ச சுபாவத்தை மற்றவாழ் பேர்ல ஏற்றக்கூடாது. அவளுக்கும் இருக்கலாம், இருந்தா கூட அதை கூட்டமா சேர்த்துக்கூடாது. அதனால அங்க தமோ மதியம் அப்படின்னு சொன்ன. இங்க அல்பதியாம் ஸ்வயன்னஹா அப்படின்னு சொல்றதுனால நஹா அப்படின்னா எங்களுடையன்னு பகுவச்சனமா, அடியோங்களுடையன்னு பகுவச்சனமா சொல்றது எதனாலன்னா இந்த இடத்துல அதுல காலக்ஷேபம் பண்ணக்கூடியவாள் நிறைய பேர் இருப்பாளோ, அந்த மாதிரி விசிஷ்ட அதிகாரிகளை, அதனால அவள்லாம் சேர்த்து அடியோங்கள் சொல்ற. ஆனா அஜ்ஞானின்னு சொல்லச்சே தன்னை மாத்திரம்தான் சொல்லிக்கணும். அதனால அப்படி ஏகவச்சனத்துல சொல்றார் மதியம். இங்க நகான்னு பகுவச்சனத்துல சொல்றார். அது மாத்திரம் இல்ல, இந்த காலக்ஷேபங்கள்லாம் இருக்குது, விஷயத்தை அதிகரிக்கிறதுலாம், அதாவது தபஸ் எல்லாம் பண்றதுன்னா ஒத்தரா பண்ணும் ஏகஸ்தம். அத்தியனம் அதாவது அதிகரிக்கிற விஷயங்கள்லாம் பண்றதுன்னா பல பேர் சேர்ந்து பண்ணணும். அப்பதான் அது அத்தியனம் பண்ணா விட்டு வாசிச்சா விட்டு அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த விஷயங்களை சர்ச்சை பண்ணி அதை மனசுல திருடீகரணம் பண்றதுக்கு ஹேத்துவா இருக்கு. இதை ஒத்தனா கேட்டான்னு வச்சுக்கோ, இவன் மறந்துட்டான்னா அது அவ்வளவுதான், அத்தோட போயிடும். அதே 4 பேரா கேட்டா 4 பேர் சேர்ந்து அதை இது சர்ச்சை பண்ணி பரிச்சயம் பண்ணது, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசுல அது இவர் ஒன்று சொல்ல, இவன் விட்டத்தை இன்னொருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் விட்டத்தை இன்னொருத்தர் சொல்ல, அப்போ எல்லாமே முழுசா என்ன கேட்டாலோ அது மொத்தம் ஒன்னா சேர்ந்து நிற்கும். அதனாலேயும் அந்த பகுவச்சனம் சொல்றது. அது தவிர உலகத்துல அதிகாரிகள், நல்ல அதிகாரிகள் 4 பேர் இருக்கிறதுனால இந்த இடத்துல நகா அப்படின்னு சேர்த்துட்டார். அதனால இந்த இடத்துல இது உபதேசத்தை சொல்றது. அந்த இடத்துல நான் அத்தியந்த அறிவியலா இருக்கக்கூடியவளை தேற்றுகிறதுக்காக நீ கவலைப்படாதே அப்படின்னு எம்பெருமானே சொல்லியிருக்கான். அப்படின்றது அந்த கையினால அப்படியே நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ ஓணுமா வேண்டாமா, ஓணுமா அப்படின்னு கேட்டா ஓணும் அப்படின்ட்டு ஒரு விதமா தலையாட்டுறோம், வானான்றதுக்கு ஒரு விதமா தலையாட்டுறோம், இல்ல கையால வானான்றதுக்கு ஒரு விதமா, இல்ல ஓணுன்றதுக்கு ஒரு விதமா கையாட்டுறோம். அது போல இந்த இடத்துல நீ கராம்புஜத்தினால் நீ எதுக்கும் கவலைப்படாதேன்னு ஆச்சாரியன் கை காமிச்சு கழுவா சொல்லிட்ட அப்படின்னு அவன் தேறிக்கிறதுக்காக அங்க அப்படி சொன்னதுனால, அது சித்திரம்னு சொன்னதுனால சித்திரம். இந்த உபதேசத்துக்கு அப்படி இல்லை. ஆச்சாரியன் உபதேசம் பண்ணச்சே 1/4 பங்கு வருது. அப்புறம் சப்ரம்மச்சாரிகளோட அதை பரிச்சயம் பண்ணச்சே இன்னொரு 1/4 பங்கு வளருது. அதுக்கப்புறம் அதை தான் எடுத்து பிறருக்கு சொல்லச்சே 3வது 1/4 பங்கு வளருது. அப்புறம் இதை எப்பவுமே அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கானோ, இந்த கிரந்தத்தை திருப்பி திருப்பி சேவிச்சுட்டே இருக்கானோ, அந்த மாதிரி சேவிச்சே காலாந்தரத்தை இன்னும் கொஞ்சம் வருது. அப்படி பூர்ணமாகுது ஞானம் அப்படின்னு அங்க வளர்ச்சியை சொல்றது. அதனால இது விசிஷ்ட அதிகாரிகளுடைய விஷயம். அதனால உபதேசம் அந்த ஞானத்தை எடுக்கிற நிகூட மர்த்தத்தை அந்த கட்டவர்களும் ஆள்காட்டியவர்களும் சேர்ந்து அதை அப்படியே எடுத்ததை அப்படியே நம்ம நெஞ்சில வைக்கிற அந்த உபதேசம் அப்படின்னு உபதேச முத்திரை. அதே தான் உபதேச முத்திரை. அதான் அப்படியே எடுக்கச்சே அந்த எப்படி எடுக்கிறாரோ அதை வைக்கிறது, அதே இதில் கொண்டு நம்ம நெஞ்சில வைக்கிற. அது உபநிஷத்துலேருந்து சாரத்தை எடுத்து வைக்கிறது நம்ம இடத்துல வைக்கிறார். அதனால உபதேச முத்திரை. அதனால பூர்வ ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் அப்படிப்பட்டதான உபதேச முத்திரைய பஷ்யேம லக்ஷ்மண முனே பஷ்யேமா அப்படின்னு சொல்றோம். மேல நாமும் இது அடுத்ததுல மீதியில ஆன்சம். கவிதார்க்கேய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீன் யதிவர்யான் பஜேனிசம் ஸ்ரீரங்கபூர்வ சரஜித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்ச திலகம்
वन्दे श्रीकृष्णदेशिकम्